அவர்கள் லீஸ் கொடுக்கப்பட்டது. எந்த விதத்திலையும் இந்த இடத்தை விற்கவில்லை. அதற்கான டாக்குமெண்ட் கூட ஒரு வாரத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது 14ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் காட்டிய அந்த தாய் பத்திரத்தை அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன். அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறை என்று தெரியாத சூழ்நிலையும் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் நேற்று இரவு தேர்தல் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். They can also reconsider the same agreement once again. Go through the veracity of the agreement. And then you feel it has to be cancelled. Then we'll discuss about it of cancellation. என்று சொல்லிவிட்டு தான் அங்கிருந்து வந்தேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் இது தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் இருந்து கொண்டே இருந்தது. அவங்க அதை விட 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷன் கொடுத்து செய்தால் நான் உடனடியாக ரத்து செய்கிறேன் என்று கூட புதிய தலைமுறை பேட்டிகளை சொல்லியிருந்தேன் என்று நினைவிருக்கலாம். என்னதுக்கு எதற்காக இந்த மீட்டிங்கை கூப்பிட்டேன்னா, இந்த அலிகேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்துவிட்ட பிறகு கூட இந்த தேர்தல் ஒரு சங்கத்திற்குள் நடந்த தேர்தலாக அல்ல. முதலில் இருந்தே I don't want to go and precipitate issues. Go back to what has happened in the past. I would like to cooperate with the new body and go along and see to that நடிகர் சங்கம் never suffers again. இருந்தாலும் இது ஒரு சுய விமர்சனம், என்னை பற்றி முறைகேடு என்று பதிவு செய்திருப்பது மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்ற காலத்தினால் ஏழை கூட தமிழ் மக்களிடம் இது உலகளாவிய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது இந்த உலகத்திலே ஒரு சொசைட்டியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு சங்கம் உலகளாவியலிலே புகழ் பெற்றிருக்கிறது சொன்னால் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்பது நான் பெருமை கொள்கிறேன். அதற்கு பத்திரிகை சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் நீங்கள் உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தேர்தல் நடக்கிறது தான் மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தி மக்களிடம் சென்றடைந்தது. நாங்கள் சவுத்துக்குள் பேசியிருக்கலாம், பரவாயில்ல. அது எனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் இந்த ப்ரெஸ் மீட். ஒவ்வொரு முறையும் வரும்போது சில ஆதாரங்களை கொடுப்பேன். The allegations and accusations very deeply hurt me. ஏன்னா நியாயமாக இன்றும் அதை நேற்று சொல்லும் போது கூட சொன்னேன், இன்றளவிலும் அந்த ஒப்பந்தம் ஒரு சிறந்த ஒப்பந்தம் என்று நினைப்பவன் நாசர் அவர்கள் மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் நான் பேச தயார். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தை போட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன். 29 செப்டம்பர். அதற்கு முன்பு ஒரு வார காலம் அவருடன் இவர்களெல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து என் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த களங்கத்தை நான் தொடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது. ஏன்னா பொது வாழ்க்கையிலே 33 ஆண்டுகள் பயணித்தவன் நான். எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் மீது இல்லாமல் ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட் எவர் ஐ டூ, ஒரு கிளீன் இமேஜில் எனக்கு ஒரு பாதிப்பு மனதளவில் ஏற்பட்டதன் சூழலில் அவர்களிடம் பேசினேன். காரணம், எஸ்பிஎஸ் சினிமா ஒரு சாதாரண ஒரு கம்பெனி அல்ல. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நியாயமாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற சினிமாவை வேறொரு தளத்தில் எடுத்து சென்ற ஒரு கம்பெனி. அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். நடத்திய பிறகு அவர்களுக்கும் என் மீது ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு விட்டது, பரிதாப உணர்வு ஏற்பட்டு விட்டது. என்ன சார் இவ்வளோ அக்யூசேஷன்ஸ், இவ்வளோ அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் யூ, என நண்பர்களாக இருந்த காரணத்துக்காக. ஸோ வாட் இஸ் இட் தட் வி கேன் டூ டு ரெக்டிஃபை யுவர் நேம் இந்த சொன்னதன் அடிப்படையில் இதை கூட என் நண்பு சகோதரர் புதிதாக வந்திருப்பவர்கள் நேற்றைய தினம் தயாரித்து விட்டு என்ன நினைத்து விடக்கூடாது, அதுக்கு சான்றிதழ்கள் இருக்கும். ஸோ ஐ டிசைடட் on September 25th SBS Cinemas மறுபடியும் இந்த மீடியா மூலமாக எதுக்காக நான் திரு நாசருடன் சொல்கிறேன்னா, இதை நாளைக்கு ஒப்படைச்சிடுவேன். என்னுடைய சகோதரர் கதாநாயகன் என் பிரதன்லா இன்றைய கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் எங்கள் சார்பில். அவர் வைத்துக்கொண்டு சொல்வதற்கு காரணம், செப்டம்பர் 29ஆம் தேதி அன்றே தேர்தல் சூடுபிடித்து பலவிதமான குறைகள், முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தபோது மனதளவிலே பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரன் எஸ்பிஎஸ் நான் பேசி இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்.
It was cancelled on September 29th. The managing trustee, Nadigar Sangam Charitable Trust, that was very clearly written. As you are aware, we have executed a legally binding development agreement with the Nadigar Sangam Charitable Trust on the 25th November 2010 for a commercial development of the property at 16 Habibullah Road, T Nagar, Chennai 17. The said agreement is valid and enforceable as of date. There have been certain baseless allegations about the subject matter of the agreement, and to avoid such unpleasantness in this regard, we are agreeable to cancel the agreement. அதன் பிறகு இதுக்கு ஒப்புதலாக நீங்கள் கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். So after sending a mail to them in reply immediately, on October 3rd, 2015, they wanted the same thing to be signed by both the parties. I signed as Nadigar Sangam Charitable Trust, and I said, we will take this for consideration. They said, a formal agreement for cancellation shall be executed in due course. இதை நான் 29ஆம் தேதி எதற்காக கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்னைக்கு கொடுத்திருந்தேன்னா அன்னைக்கு இருந்த தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லியிருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, let us win the election and cancel this agreement to clear my name and image என்று நினைத்து தான் காலத்தாமதம். That அன்னைக்கே if I had to score one upon them, it could have been plus or minus to us. சொல்லி தான் செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு வெற்றி கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. Somebody's victory, it's pleasure to me, and I love to give a victory to somebody else if they have to deserve the victory. ஆனால் இதை செஞ்சுட்டேன் நான். This I'll be handing over to the President, of course. I'll give it to the Executive Committee member, Mr. Ramki, and hand it over to Nazar. So, இது மூலமா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, these allegations and baseless accusations, I hope stops. Because it has hurt me deeply. It very deeply hurt me. ஏன்னா 33 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் பயணித்திருக்கின்றேன். இது ரொம்ப அன்றைக்கே சொன்னேன், பாதிச்சிருச்சு. Now I would like to say that the President, Secretary and the Treasurer got a long way ahead to achieve whatever they promised. And as Nazar, when I congratulated him yesterday, he said, sir, you should stand with me if I need you to give any advice. I said, if it is required, I would definitely lend you a helping hand, sort out whatever issues. So I'm willing to finalize any negotiations, any conditions, if SP Cinemas put forth to the new body. But one assurance I've given you, I'm clean, and whatever allegations, இதுதான் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் என்ற பல முறை நீ சொல்லியிருந்தது மனதை தைத்ததன் காரணத்துக்காக இதை பேசி இதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தேன். I didn't know it was an advantage or a disadvantage at the time of elections. It would be construed any. So, இதை செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி. பிகாஸ் பொது வாழ்க்கையில் பயணித்துட்டு போனால் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்களிலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக நான் மறைந்த பிறகும் இன்னும் நல்ல மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்று சொல்வதை விரும்புகிறவன் நான். ஆக once again congratulate Nazar and team, and will be of any assistance and advice if needed. They are all intelligent people. They can definitely think for themselves. And in this one, ஒரு சரத்துக்கள் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. I requested the நடிகர் சங்கம் வந்து JPR ட்ரஸ்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க. ஐஸ்வரி கணேஷ் வந்து பென்ஷன் கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? You're a very big organization. You're cancelling it. Can you do something for the association? Where I will also contribute something through you, because you have been associated with us. கிட்டத்தட்ட 2010 வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க கூட. 2005 வருஷம் வழக்கு நீதிமன்றத்தில் சந்தித்திருக்கிறார்கள். பராச்சரன் வச்சு சந்திச்சுட்டு இருக்காங்க. They spent a lot of money, and நடிகர் சங்கம் has not spent a single rupee
towards fighting the cases. We have said very clearly we don't have money to fight these cases. ஏன்னா அவங்க வந்து உறுப்பினராக இருந்த பூச்சி முருகன் அவர்களே வழக்கு தொடர்ந்திருந்தார். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் பூச்சி முருகன் வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க திரும்பி பெற்று பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்தால், அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆகவே தான் இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்பே இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஐ ஹோப் தே அண்டர்ஸ்டாண்ட் பெயின் ஐ ஹவ் கான் த்ரூ. வெற்றி தோல்வி மனிதனுக்கு வாழ்க்கையில் இயல்புதான். பல முறை சந்திச்சிட்டேன். படப்பிடிப்பிலிருந்து 60 அடிக்கு மேலே அந்த கீழே விழுந்து கழுத்து உடைச்ச பிறகு 20-30 தயாரிப்பாளர்கள் கொடுத்த முன்பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் போது கூட ரவிக்குமார் என்ற ஒரு நண்பரும் ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு நண்பரும் நீங்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு குரல் கம்மியாக இருக்கும். பிகாஸ் மை ரைட் வோக்கல் பார்ட் வாஸ் பேரலைஸ்ட் ஆன் தட் டே இன் தி ஆக்சிடென்ட். அதை வச்சுட்டு இந்த 1 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி பேசி பேசி, பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி அலிகேஷன், சோ மெனி குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் நான் ப்ரெஸ்ஸை பார்த்து மீடியாவை பார்த்து, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தி ஜர்னலிஸ்டிக் ஃபேமிலி. இப்படி இருந்தாலும் இது ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் தினமும் அதே சொல்லும் போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் பதில் சொல்ல கடமை. ஒன்லி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் திஸ் இந்த மாதிரி ஆகிட்டனால என்னால் அதிகமாக பேச முடியும். ஒவ்வொருத்தரையும் அதுக்கு பதில் சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டு பதில் சொல்ல முடியாவிட்டோம். என்னால் முடிந்த அளவிற்கு நான் பத்திரிகை சகோதரரை சந்தித்து தெளிவுகளை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஐ ஆம் வெரி happy today that I have lowered my feelings to the public at large. தமிழக மக்களுக்கு நான் ஒரு சுத்தமானவன், எந்த குறைகளையும் தவறுகளையும் செய்யாதவன் என்பதை எடுத்துக்காட்டி the new team sits and discusses with SBS Cinemas without any interference from me, because I will not be a part of it. But ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர்கள் இதை முடிப்பதற்கு எது குறைகள், ஏன்னா they have to go through the agreements once again. அதில் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், ஆனால் கேன்சல் பண்ணுறது உறுதி. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. they are willing to do it because of the deliberations of Sharad Kumar and his good officers. எனக்காக என் நண்பர்கள் ஸ்வரூப் ரெட்டியும் கிரண் ரெட்டியும் எனக்காக உங்களுடைய அவதியை பார்க்கும்போது அது எங்களுக்கு சோகமாக இருக்கிறது. all your accusations and allegations against you I hope ends here. and that is why அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 கோடிக்கு ஒரு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து as interest வரணும். or you start constructing, you lose 1 crore வந்து உங்களுக்கு வந்து you lose as interest for the money that you invest. 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது you might lose about 1 crore. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, once again with my good officers, நீங்கள் வந்து ஜேபிஆர் ஸ்ரீ கணேஷ் இவங்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்குற மாதிரி யூ ஷுட் நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கும் பணம் தேவைப்படும். 10 கோடி கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பில்டிங் கட்டிடலாம், ஆனால் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் தேடணும். ஸோ ஃபார் எவ்ரி 10 crores when you lose 1 crore இன்ட்ரெஸ்ட், ஆர் நீங்கள் 10 கோடி ரூபாய் முதல்ல வங்கியில் வச்சுருக்க 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்டிக்கலான்னு பிளான் போட்டால் அந்த 1 crore நீங்கள் வந்து 1 crore 90 lakhs இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா 10% or 9%, 5 வருடத்திற்கு SBS Cinemas is willing to give 1 crore for 5 years. 5 கோடி ரூபாய் they are willing to give to the association. அவங்க பேரில் இப்படி ஜேபிஆர் இருக்கோ, ஐசிஆர் கணேஷ் இருக்கோ, அதே மாதிரி பென்ஷன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த 5 கோடியை நாங்கள் தர தயார் என்பதையும் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. they can use that also. இதெல்லாம் நிச்சயமாக இந்த புதிய அமைப்பு பதவியேற்கின்ற புதிய சகோதரர்கள் இதை கருத்தில் கொண்டு தெரிந்த நடிகர் சங்கத்தை சிறந்த ஒரு நடிகர் சங்கமாக, சிறப்பான ஒரு சங்கத்தை உருவாக்க திட்டமிட்ட எனக்கு, என் கனவாக இருந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குவது உங்கள் மைண்ட், அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த சிந்தனைகளையும் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கொள்வார்கள் தெரியாத சூழலில் இது நடந்திருக்குன்னு சரியாக சொல்லிட்டேன். ரொம்ப மோசமாக வச்சு அவனை டேக் அ பிரேக். ஆல்மோஸ்ட் 1 year 2 into 2 4ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். 1 + 1 into 1 + 1 எவ்வளோ சார்ன்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 2 into 2 எவ்வளோ சார்ன்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 4 - 2 into 4 - 2 நான் 4ன்னு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டாலும் அந்த 4ன்றது உறுதியாக சொல்லியிருக்கேன். அதனால் எதை செய்திருக்கிறோம், நியாயமாக செய்திருக்கிறோம் என்று இன்றும் நான் சொல்கின்றேன். அதை மறுபடியும் நீங்கள் மறுபடியும் செய்யணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். nothing to do with me, but I will definitely stand with you. இதை வந்து நல்லபடியாக கட்டணம் கட்டுறது நீங்கள் எடுக்கணும் முயற்சிக்கு நான் முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம்.
அதாவது பூச்சி முருகன் வாபஸ் வாங்கி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். அவங்க கேன்சல் பண்ணேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போகலாம். தேர் வாஸ் வெரி நாட் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன் பிகாஸ் சரத்குமார் as a person or Radharavi as a person, they have not signed the agreement. Managing trustee and trustee have signed. So it's an enfold. இனிமே அவங்க சொல்லிக்கிட்டா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இனிமே அவங்க சொல்லிக்கிட்ட பற்றி எனக்கு வந்து உண்மையிலே வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் என் பாரத்தை அறிக்கை வச்சிட்டேன், நான் தவறு செய்யலை. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னால் சந்தோஷம். மற்றவர்கள் கிடைத்த வெற்றி எனக்கு தோணலை. அது மன்னிக்கணும், எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன் தோணலைன்னா பல நண்பர்கள் நான் பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது சொன்னாங்க, இல்லைங்க இது வீக்காக இருக்கும் உங்களுக்கு, அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு செட்பேக்காக இருக்கலாம், அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஊழல் செஞ்சீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது கூட இந்த வெராசிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் 29 தான் எழுதினாங்களா, இல்லாட்டி இன்றைக்கே போய் அவசரமாக எழுதினாங்களா கூட கேள்வி கேட்கலாம். பட் டு மை ஹார்ட், என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா யூ ஹவ் டேக்கன் எவ்ரி திங் டு த மீடியா. த மீடியா இஸ் டேக்கன் டு த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் தமிழன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு நண்பர்கள் பலரும் என்ன சார் இவ்வளோ அலிகேஷன்ஸ் அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு இது ஒரு வழி வரணும், முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிருக்காங்க. தட் ஈஸி. அவங்க தேவ் லாஸ்ட் மணி, கோர்ட்டில் வந்து நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க. தேவ் கிவன் அட்வான்ஸ் ஆஃப் 48 lakhs. தட் இஸ் அக்ரூயிங் இன்ட்ரெஸ்ட். இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 1.5 crores சொசைட்டி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில். ஸோ இதெல்லாம் தேவ் அக்ரூ. ஸோ இதெல்லாம் உடைப்பதற்கு அவங்க ஏன்னா அவங்க சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் காரணத்துக்காக தான். இதை வேறு ஏதோ ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருந்தாங்கன்னா வெதர் தேவோட பட்ஜெட் அரேஞ்ச் ஐ டோன்ட் நோ. ஏன்னா சினிமாவில் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சத்தியமில் வந்து படம் வராட்டி ஒரு ஷோ கொடுங்கன்னு கேட்டது நானே கேட்டிருக்கேன் எங்கள் திரைப்படங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தியேட்டர் உரிமையாளர்கள். அதனால் என்னுடைய கருத்து நியாயத்தையும் தர்மத்தையும் எடுத்து உரைத்துட்டேன். அவங்க இதில் பயணிக்கும் போது நிச்சயமாக ரொம்ப வேகமாக அவங்க நினைக்கிறது நடக்கலாம். நட்சத்திர கலை விழா நடத்தி உடனே 10 கோடி கலெக்ட் பண்ணலாம், பில்டிங்கை உடனடியாக நடத்தலாம், அது திட்டத்தை வகுக்கலாம். அவங்களுடைய வந்து கேஸை வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஸை நீங்கள் வாபஸ் பண்ணாட்டி கூட தேவை கேன்சல் தி அக்ரிமெண்ட்.